கைபேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். காவிரி நீர் திறப்பு விவகாரம் மற்றும் தமிழக முதல்வரின் கர்நாடகா பயணம் குறித்த பல தகவல்கள் விஸ்வரூபம் எடுத்திருக்க சூழல்ல இந்த தகவல் குறித்த நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மாநில கல் விடுதலை இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஐயா கல்லு நல்லுசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்திற்கு நீர் திறந்து விட வேண்டிய கர்நாடகா வழக்கம் போல இந்த ஆண்டும் பலவிதமான பிரச்சனைகளை எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையில தமிழக அரசின் நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க ஐயா? அதாவது காவிரி தீர்ப்பு பற்றிய புரிதல் நம்மில் பலருக்கும் இல்லை. இந்த காவிரி தீர்ப்புங்கிறது ஒரு ஏட்டு சுரைக்காய், காணல் நீர், மாயமான், நடைமுறைப்படுத்தவே முடியாது. ஆக நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு தீர்ப்பை 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்துல தமிழ்நாடு அரசு வாங்கி கொடுத்திருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இத்தனைக்கு காரணம். இதுல தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நடவடிக்கை எடுக்கிறது தீர்ப்பே தவறு, நடைமுறைப்படுத்த முடியாது. சரியான இலக்கு நோக்கி 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்துல இந்த அரசு வழக்கை நடத்தவில்லை. 1991 இருந்து 2018 வரல இலக்கு இல்லாம வழக்கு நடத்தி ஒரு தவறான தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம். அதாவது இலக்கு இல்லாம வழக்கு நடத்தினா இப்படித்தான் ஒரு தீர்ப்பு கிடைக்கும். நீங்க மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகாவுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடு புதுச்சேரி இருக்க வேண்டி இருக்கும். எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நேரம் கர்நாடக நீர்த்தேக்கங்களை தேக்கணும்? அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுத்ததா, இந்த தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்கறமா? எந்த முகாந்தரத்தினுடைய அடிப்படையில தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நேர கர்நாடக நீர்த்தேக்கங்களை தேக்கி வச்சு மாதாந்திர அடிப்படையில தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் கர்நாடகம் திறந்து விடணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. சரி, கர்நாடக நீர்த்தேக்கங்களை தேக்குறாங்க. கொஞ்சம் வந்தா அந்த விவசாயிகள் அந்த அரசுக்கு அழுத்த கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? நிச்சயமா கொடுப்பாங்க. அரசுக்கு ஒரு நெருக்கடி வரும், திறந்து விட வேண்டிய கட்டாயம் வரும். திறந்து விட்டுறாங்க. சேடை பாய்ச்சி சேத்தொலை ஓட்டி நாத்து நட்டுறாங்க. களையெடு பயிர், பருவமழை அந்த ஆண்டு குறைஞ்சிருது. என்ன பண்றாங்க? முறைநீர் பாசனம் அமுல்படுத்துறாங்க. முறைநீர் பாசனம் அமுல்படுத்தினவங்க பின்மழை நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. பின்மழை குறைஞ்சு போயிருது. சிரமப்பட்டு குடிநீருக்கு வச்சிருந்த தண்ணி எல்லாம் எடுத்து விட்டுதான் ஒரு போக அறுவடை பண்றாங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதங்கள் முடிஞ்சிருது. பருவமழை நின்று போயிருது. அணை பூரா வடிச்சிடுறாங்க. எப்படியோ கர்நாடகாவில் ஒரு போகம் சாகுபடி நடந்துருது. தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு இனத்து கொடுக்கறது? அணைவே வடிச்சிடுறாங்க 4 மாசத்துல. தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு இனத்து கொடுக்கறது? பருவமழை குறையும் ஆண்டுகளில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் போனால் தமிழ்நாடும் பாண்டிச்சேரி பாலைவனமாகும். நடைமுறைப்படுத்துறாங்கன்னு வைங்க, காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பை நாங்கள் அமல்படுத்துவோம், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி காவிரி மேலாண்மை ஆணையம், ஒழுங்காற்றுக்குழு எல்லாம் ஜூன் மாதம் விட வேண்டிய தண்ணி ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இப்படி 4 மாதங்களுக்கு தமிழ்நாட்டுக்கும் பூச்சேரிக்கு விட வேண்டிய தண்ணியை பருவமழை குறையும் ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு விட்டுட்டாங்கன்னா அணை புற வடிச்சிடுறாங்க. 4 மாசம் முடிஞ்சிருது. பருவமழை நின்று போயிருது. எப்படியோ தமிழ்நாட்டில் புதுச்சேரியில ஒரு போகம் சாகுபடி நடத்துறது. சிரமப்பட்டு அறுவடை பண்ணிடுறாங்க. அணை வடிச்சிடுறாங்க. கர்நாடகாவுக்கு இனத்து கொடுக்கறது? ஆக பருவமழை குறையும் ஆண்டுகளில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தினால் கர்நாடக பாலைவனமாகும். இதுக்கு என்ன தீர்வு? ஒரே தீர்வு, நிரந்தர தீர்வு, மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தீர்வு, இரு மாநில உறவை மேம்படுத்தும் தீர்வு, நாட்டினுடைய இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் வலு சேர்க்கும் தீர்வு. தினந்தோறும் நீர் பங்கீடு, தினந்தோறும் நீர் பங்கீடு. கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுத்து விட வேண்டும். இப்போ தீர்ப்பின் விகிதாச்சாரம் என்ன? கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு எவ்வளவு? 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு எவ்வளவு? 21 டிஎம்சி. ஒரு நாளைக்கு இன்னைக்கு 483 குடம் தண்ணி தான் வருதுன்னு வைங்க. அதுல கர்நாடகாவுக்கு 284.25 குடத்தை கொடுத்துருங்க. அவங்க ஆனால் ஹேமாவதி இருக்கு, கபினி இருக்கு, ஹாரங்கி இருக்கு, கயாரஸ் இருக்கு, தேக்கி வச்சுக்கிட்டு. தமிழ்நாட்டுக்கும் பூச்சேரிக்கு எவ்வளவு குடம்? 177.25 குடம். அதை காவிரியில் விட்டுருங்க. மேட்டூர் அணையில் இவங்க தேக்கி தமிழ்நாடு பாண்டிச்சேரி நீங்க பயன்படுத்திக்கிட்டு
கேரளாவுக்கு 21 குடம் விட்டுருங்க. பனசுர சாகர் இருக்குது, ஆனா அங்க தேக்கி வச்சு அவங்க பாசனம் பண்ணிக்கிட்டு முடிஞ்சது பிரச்சனை. எதுக்கு கர்நாடகா தண்ணி கேட்கணும்? தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்தால் எதுக்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு தண்ணி திறந்து விடுங்க அப்படின்னு கர்நாடகா கேட்கணும்? கர்நாடகா எங்களுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கே தண்ணி இல்லை, எங்களுக்கே தண்ணி இல்லை, உங்களுக்கு எப்படி விட முடியும்? எங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு, விட முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? இல்ல இப்போ இது போன்ற பேச்சுவார்த்தைகள் எதுவுமே எடுபடல கர்நாடகாவிடம் அப்படின்றதெல்லாம் பார்த்து கருத்தில் கொண்டுதான் சட்ட ரீதியிலான நடவடிக்கை இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் எடுத்திருந்தாங்க. அதற்கப்புறம் தான் காவிரி மேலாண்மை ஒழுங்காற்று குழுவெல்லாம் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனா அந்த ஆணையம் சொல்றதையும் கர்நாடகா கேட்கல அப்படின்னு தெரியுது. இதற்கப்புறம் சட்ட ரீதியா போகாம தற்போதைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க ஐயா? பேச்சுவார்த்தை எம்ஜிஆர் போனாரு ராமகிருஷ்ண ஹெக்டே காலத்துல, அப்புறம் குன்றாவு காலத்துல போனாரு. அவரு காலை உணவு கொடுத்தாங்க, டிஃபன். அப்ப தண்ணி கொண்டு வந்து வச்சாங்க. தண்ணி குடிக்க மாட்டேன்ட்டாரு. எங்க மக்கள்லாம் தண்ணி தாகத்தில் இருக்காங்க, நீங்க தண்ணி திறந்து விட்டா தான் நான் தண்ணி குடிப்பேன் அப்படின்னாரு. அப்புறம் அவங்களும் மனிதாபிமான அடிப்படையில் திறந்து விட்டாங்க. அன்னைக்கு காவிரி தீர்ப்பு வரவில்லை, இன்னைக்கு காவிரி தீர்ப்பு வந்திருக்குது. ஆகவே நம்ம கெஞ்ச வேண்டிய அவசியம் ஏன் வந்ததுன்னா, கர்நாடக நேதாக்களை தேக்கி வைக்கிற ஒரு தவறு தான். அந்த தீர்ப்பில் வேற நான் எந்த குறையும் சொல்லல. எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமையினர் கர்நாடக நேதாக்களை தேக்கணும்? சரி, உங்ககிட்ட 4 பேர் வேலை செய்யறாங்க, தினக்கூலி, மாலையில வேலை முடிஞ்சிருது, அவங்க கூலிய அவங்க கையில கொடுக்க வேண்டியதானே. நீங்க என்ன பண்றீங்க? ஒருத்தர் கையில கொடுத்து மீதி 3 பேர்த்துக்கு கொடுக்க சொல்றீங்க. வாங்கினவரு மீதி 3 பேர்த்துக்கு கொடுக்காம அந்த தொகையை தானே வச்சுக்கிட்டா, இந்த பாதிக்கப்பட்ட 3 பேர் உங்ககிட்ட முறையிட்டா, நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன், என்னுடைய கடை முடிஞ்சது அப்படின்னா என்ன தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க? இது என்னது? அவங்க பணம் அவங்க கையில தானே கொடுக்கணும். இல்ல அவங்க கணக்கு இருந்தா கணக்குல போட்டுருங்க. எதுக்கு ஒருத்தர் கையில் கொடுத்து 3 பேர்த்துக்கு கொடுக்க சொல்றீங்க? அதே மாதிரி கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை எதுக்கு கர்நாடக நீர்த்தேக்கங்கள்ல கொண்டு தேக்கி வச்சு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் மாதாந்திர அடிப்படையில் விட சொல்றீங்க? அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுத்ததா, இல்ல தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்குறோமா? எந்த முகாந்திரத்துல இவங்க தண்ணியை அவங்க தேக்கி வச்சு நீங்க மாதாந்திர அடிப்படையில் திறக்க சொல்றீங்க? தீர்ப்புல இருக்கக்கூடிய தவறுதான் எத்தனை காரணம். 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், திமுக அண்ணா திமுக மாறி மாறி இந்த வழக்கு நடத்தினாங்க. சரியான இலக்கு நோக்கி இந்த வழக்கு நடத்தப்படவில்லை. ஒருவேளை அந்த தீர்ப்பே தவறான அடிப்படையில தான் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் அந்த தீர்ப்பை மதிக்காமல் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகா பயணம் புறப்படுகிறாரா அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டும். இல்ல, அதுதான் திருத்தப்படாமல் பிழையா இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பின் அடிப்படையில் எதற்காக இவர் செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறாரு? இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, முதல்வர் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பையே எதிர்த்து போகிறார், உச்ச நீதிமன்றத்தை அவமதித்து விட்டார் அப்படியெல்லாம் நிறைய கேள்விகளை எழுப்பிட்டு இருக்க சூழல்ல இப்போ விஜயோடைய செயல் பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்பு தவறா இருக்கு, அதற்காக நான் போறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்ல, இப்ப தவறு செஞ்சவங்க யாரு? திமுக அண்ணா திமுக. அவங்க என்ன சொல்றாங்க? கர்நாடகாவுக்கு போகக்கூடாது, கர்நாடகாட்ட போய் தண்ணி கேட்க கூடாது, சட்ட போராட்டம் நடத்தி நாம தண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தீர்ப்பு தவறா இருக்கும்போது எப்படி சட்ட போராட்டம் நடத்த முடியும்? விஜய் அவர்களுடைய நகர்வு சரி அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. பாருங்க, விஜய் வெள்ளைத்தாள். இப்ப இவங்க எல்லாம் வெள்ளைத்தாள் கிடையாது. திமுக அண்ணா திமுக வெள்ளைத்தாள் கிடையாது. இவங்க எல்லாம் எழுதப்பட்ட தாள். இந்த செய்தித்தாள் எப்படி எழுத்து இருக்கு அந்த மாதிரி இருக்குது. இவங்க எல்லாம் எழுதப்பட்ட தாள். அதனால இப்ப இவங்க செஞ்ச தவறின் காரணமா தான் அவர் கர்நாடகா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தவறு செஞ்சது திமுக அண்ணா திமுக. சரியான இலக்கை நோக்கி வழக்கு நடத்தல. சரி, 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 8 ஆண்டுகள், இந்த 36 ஆண்டுகள்ல கர்நாடகா எப்ப தண்ணி தமிழ்நாட்டுக்கு திறந்திருக்காங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும் என்ற அடிப்படையில் அணைகளுடைய பாதுகாப்பு கருதி உபரி நீரைத்தான் திறந்திருக்கின்றார்களே ஒழிய உரிமை நீரை திறக்கவே இல்லை. நேற்றுக்கு திறக்கல, இன்னைக்கு திறக்கல, நாளைக்கு திறக்க போறதில்ல. அப்புறம் எதுக்கு 2033 வரல காத்திருக்கணும்? ஒரு ஏட்டு சுரைக்காய், காணல் நீர், மாயமான் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஏட்டு சுரைக்காய் கறி சமைக்க முடியுமா? இல்ல காணல் நீரை குடிக்க முடியுமா? சொல்லுங்க. நீங்க உடனே தமிழ்நாடு அரசு ஒரு மறுசீராய்வு மனுவை காவிரி நடுவர் மன்றத்தில் தாக்கல் செய்திருக்க வேண்டும். தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற கோரி ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணிருக்கணும்.
அந்த நடுவர் மன்றம் ஏற்றுக்கொண்டால் வரவேற்கலாம், ஏற்றுக்கொண்ட மறுத்திருந்தால் உடனே தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்க வேண்டும். அங்கும் தீர்வு கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்கி இருக்க வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிச்சாங்களா, இல்ல சிறப்பு சட்டப்பேரவை அமர்வுல பேசினாங்களா, என்ன பண்ணாங்க? அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு நடத்துனீங்க? சரி, உங்களை ஒண்ணு கேக்குற, இந்த மேட்டூர் அணை தீர்ப்பு நடைமுறைப்படுத்துறாங்கன்னு வைங்க, காவிரி தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறாங்க. கர்நாடகா மாதாந்திர அடிப்படையில் இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு உண்டான தண்ணி கொடுத்துட்றாங்க, முறையா கொடுத்துட்றாங்க. தமிழ்நாடு புதுச்சேரி பாசன நீர் தேவை, குடிநீர் தேவை எவ்வளவோ அந்த அடிப்படையில் தண்ணி கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுக்கின்ற பொழுது தேவையை அனுசரித்து தண்ணியை தீர்ப்பை மதித்து கொடுக்கின்ற பொழுது இந்த கல்லணைக்கும் கர்நாடக நீர்த்தேக்கங்களுக்கும் இடையில மேட்டூர் அணை இருக்க வேண்டிய அவசியம் என்ன? எதுக்கு அந்த மேட்டூர் அணை? சரி, உங்களை ஒரு கேள்வி கேட்கிற நெறியாளரை பார்த்து, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? 2 பேர். வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? 2 பேர் ஐயா. 2 பேர் இருக்கீங்க. உங்க 2 பேர்த்துக்கு காலையில் என்ன உணவு கேட்குறீங்களோ அந்த உணவு கொடுத்துட்றோம், மதியம் கொடுத்துட்றோம், இரவும் கொடுத்துட்றோம், இடையில கேட்டாலும் கொடுத்துட்றோம், 365 நாட்களும் கொடுத்துட்றோம். என்ன உணவு வேணுமோ அதை கொடுத்துட்றோம். அப்படி ஒரு நிலை இருந்தால் உங்க வீட்டுல சமையலர் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? சமையலர் வேணுமா உங்க வீட்டுக்கு? தேவைப்படாது. அதே மாதிரி தமிழ்நாடு புதுச்சேரியினுடைய குடிநீர் தேவை, பாசன தேவையை முன்னிறுத்தி கர்நாடக நீர்த்தேக்கங்கள்ல இருந்து தேவையான நீரை வழங்குவதாக இருந்திருந்தால் இந்த கல்லணைக்கு கர்நாடக நீர்த்தேக்கங்களுக்கு இடையில மேட்டூர் அணை இருக்க வேண்டிய அவசியம் என்ன? பயன்பாடு அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிச்சீங்களா, இல்ல சிறப்பு சட்டப்பேரவை அமர்வுல பேசுனீங்களா? சொல்லுங்க, எப்படிப்பட்ட தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்கீங்க? ஒரு புரிதலில்லாத ஒரு தீர்ப்பு இல்ல. தங்களுடைய ஆட்சியில இதெல்லாம் செய்யாத மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த திமுக ஆட்சியில இவையெல்லாம் செய்யாம தற்போது முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டவில்லை, நீங்க கர்நாடகாவிற்கு போய் தமிழகத்தை அவமதிக்கிறீர்கள் அப்படின்னு நிறைய கேள்விகளை முன்வைக்கிறாங்களே. அவங்களோட ஆட்சியில இதை செய்யாமல் விஜயை பார்த்து இவர் கேட்கக்கூடிய அந்த கேள்வியின் அர்த்தம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க ஐயா? ஏற்புடையதல்ல. தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு. நீங்க நல்ல முறையில் நடந்திருந்தால் இந்த நிலை விஜய்க்கு வந்திருக்காது. நீங்க செய்த தவறின் காரணமாக, கடந்த கால தவறின் காரணமாக விஜய் கர்நாடகா போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அவ்வளவுதான், தள்ளப்பட்டிருக்காரு. மொத்தத்தில் இந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டும். இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி விட முடியாது. பார்த்தீங்கன்னா இப்ப காலையில கூட ஒரு பேட்டி கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள்னு பேசினாரு. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அம்மா ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தாங்க உச்ச நீதிமன்றத்துல. என்ன குற்றச்சாட்டுனா, கர்நாடகா மேல குற்றச்சாட்டு சுமத்தி, அதாவது பாசன பருவம்ங்கிறது ஜூன் மாதம் 1ஆம் தேதி துவங்கி ஜனவரி 31 முடிஞ்சிருது. ஜூன் 1 துவங்கி ஜனவரி 31 முடிஞ்சிருது. 8 மாதங்கள். அடுத்து 4 மாதங்கள், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த 4 மாதங்களும் கோடை காலம். கோடை காலத்துல எந்த ஒரு பாசனத்துக்கு காவிரி வடிநிலத்துல கர்நாடகாவும் சரி தமிழ்நாடும் சரி எங்கேயுமே கோடை பாசனத்துக்கு புதிய பாசனத்துக்கு திறக்கக்கூடாது. இது 1924 உடன்படிக்கையில இருக்கு, காவிரி தீர்ப்புல இருக்கு. ஆனா அந்த அம்மா ஒரு குற்றச்சாட்டு சுமத்துனாங்க கர்நாடகா மேல. பாசன பருவம் ஜனவரி 31ஆம் தேதி முடிஞ்சிருது, அடுத்து கோடை காலம் துவங்கின உடனே கர்நாடக நீர்த்தேக்கங்கள் ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி, கேஆர்எஸ் போன்ற அணைகள்ல தண்ணி உபரியா இருந்தா, மீதி இருந்தா அந்த தண்ணியை வச்சு கோடை சாகுபடி பண்ணிடுறாங்க. கோடை சாகுபடி பண்ணி அறுவடை பண்ணிடுறாங்க. அப்போ ஜூன் மாதம் பருவமழை துவங்குது. பருவமழை துவங்கும் போது கர்நாடக நீர்த்தேக்கங்களை பூரா வடிச்சிடுறாங்க. ஜூன் மாதம் 10 TMC, ஜூலை 34, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40, அக்டோபர் 22 தமிழ்நாட்டு கொடுக்க முடியறதில்லை. அதனால தமிழ்நாட்டில் குறுவை சாகுபடி பாதிக்கப்படுது. ஆக கோடை சாகுபடி அவங்க செய்யறாங்க, இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு பெட்டிஷன் போட்டாங்க. நியாயம்தான், நான் தவறுன்னு சொல்லல. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் கீழ்பவானி அணை எங்க இருக்குது? காவிரி வடிநிலத்தில் இருக்குது. அந்த கீழ்பவானி அணையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 15 கோடை காலம் இல்லையா, கோடையில புதிய பாசனம் திறக்கிறாங்க. அது நெல்லுக்கு திறக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் நியாயம்?
கர்நாடகா தப்பு செய்யக்கூடாது, நாம தப்பு செய்யலாம்னா இது எந்த விதத்துல நியாயம்? தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு. இப்படி எல்லாம் தப்பு பண்ணிருக்காங்கம்மா அவங்க இங்கெல்லாம் கடந்த காலத்துல. இன்னைக்கு எல்லினோ வருது அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிச்ச பின்னாடியுமே ஏப்ரல் மாசம் 27 கோடையில கீழ்பவானி அணையில இருந்து கொடிவேரி பாசனத்துக்கு திறந்திருக்காங்க. அவங்களுக்கு ஆண்டு ஒதுக்கீடு 4.65 டிஎம்சி. ஆனா ஒரு போகத்துக்கு 9 டிஎம்சி தண்ணி ஒதுக்கி அரசாணை ஓட்டு தண்ணி விட்டுருக்காங்க. இப்ப வந்து ஆகஸ்ட் 22 வரல அவங்களுக்கு தண்ணி கொடுத்தாகணும் நெல் சாகுபடிக்கு. கோடையில் திறக்கிற தமிழ்நாட்டில் இது காவிரி தீர்ப்புக்கு எதிரானது. 1924 உடன்படிக்கை, அப்போதைய மைசூர் சமஸ்தானத்துக்கு மதராஸ் மாகாணத்துக்கு ஏற்பட்ட உடன்படிக்கைக்கு எதிரானது. இப்ப காவிரி நீர் திறப்பு பிரச்சனையே இன்னும் முடிவுக்கு வராத சூழல்ல வந்து டி.கே. சிவகுமார் அவர்கள் கர்நாடகா முதல்வரா பொறுப்பேற்றதிலிருந்து மேட்டூர் அந்த மேகதாது அணையை வந்து கட்டியே தீருவோம் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட இருக்காரு. தற்பொழுதும் வந்து பல மேடைகள்ல பேசும்பொழுது நிச்சயம் மேகதாது அணை கட்டுவதுல எந்த சிக்கலும் ஏற்படாது, கட்டிதான் தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா விஜய் அவர்கள் அவங்களுடைய தாவேக அரசு என்ன சொல்றாங்க தமிழகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செங்கலை கூட வைக்க விட மாட்டோம், அந்த அளவிற்கு உறுதியாக இருக்கும் அப்படின்றாங்க. இது சாத்தியமாங்கய்யா? மேகதாது அணை கட்டிவிட முடியாது. தலகளா நின்னாலும் கட்டிவிட முடியாது. ஹேமாவதி கட்டினாங்க, கபினி கட்டினாங்க, ஹாரங்கி கட்டினாங்க. அது 1924 உடன்படிக்கைக்கு மாறா கட்டினாங்க. தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இல்லாம கட்டினாங்க. அது அவங்களுடைய மாநிலத்துல உள்ள கட்டினாங்க. இது தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நீங்க வந்து 3 பகுதி வனம். தமிழ்நாடு வழியாத்தான் அந்த கட்டுமான பொருட்களை எல்லாம் கொண்டுட்டு போக முடியும், வேற வழியே கிடையாது. ஹெலிகாப்டர்ல வந்து பண்டங்களை கொண்டு வந்து அங்க ஒரு பெரிய அணை கட்டிவிட முடியாது. தமிழ்நாடு வழியாத்தான் கட்டுமான பொருட்கள் போயாகணும். அதனால தமிழ்நாடு உடன்பட்டாதான் கட்ட முடியும். 2வது, மத்திய அரசனுடைய வனம், சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம் அமைச்சகத்தினுடைய ஒப்புதலை வாங்கி ஆகணும். ஒப்புதல் கிடைக்கிறது அவ்வளவு எளிதல்ல. இப்ப பூமி பந்து வனத்தை அழிச்சதனுடைய விளைவு வெளிப்பாடு, பூமி பந்து சூடாகிட்டே வந்து இப்ப கொதிநிலை நோக்கி போயிட்டு இருக்குது. இன்று வந்து இருக்கக்கூடிய இந்த சூப்பர் எல்லினோ எரிகின்ற நெருப்பில் ஊற்றுகின்ற எண்ணெயை போன்றதுன்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் எச்சரிச்சிருக்காரு. இந்த நிலைமையில அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு அடர்ந்த காடு, அது வந்து சரணாலயம். அதுல யானைகளுடைய வழித்தடமெல்லாம் இருக்கு. அங்க தண்ணீர் தேக்கப்பட்டால் அந்த வழித்தடமெல்லாம் பாழ்பட்டு போகும், யானை இடம்பெயரும், அப்புறம் மனிதர்கள் யானை மோதல் ஏற்படும். அதே மாதிரி புலிகள் நிறைய இருக்கு, இதர வனவிலங்குகள் நிறைய இருக்கு, ஒரு அரிய வகை அணில் இருக்கு, அதே மாதிரி சில மீன்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து பாழ்பட்டு போகும், சுற்றுச்சூழல் வெகுவாக்கிடும். ஆக மத்திய அரசு ஒப்புதல் 99.999% கொடுக்காது. கட்டுமான பொருட்களை ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்து கட்டிவிட முடியாது. அவர் என்னன்னா, ஒரு 18 மாசமா தான் இருக்கு, என்னமா தான் இருக்கு, கர்நாடகாவில் தேர்தல் வர்றதுக்கு. அதுக்காக அவர் அடிக்கக்கூடிய ஒரு ஸ்டண்ட், ஒரு நடத்தக்கூடிய ஒரு நாடகம். காங்கிரஸ் வெற்றி பெறணும், அவர் முதலமைச்சர் ஆகணும், அதுக்காக இப்படி ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கார். இதுதான் உண்மை, இதே யதார்த்தம். அவர் கட்டிவிட முடியாது. 2வது வந்து 4.25 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணை கட்டுறதுக்கு 4.25 டிஎம்சி தான் அவங்களுக்கு தேவை. அதுக்கு எதுக்கு 67 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணை கட்டணும்? 9,000 கோடி செலவுல தேவையில்லை. 2வது அவங்களுக்கு மின் உற்பத்தி தான் முக்கியம். அப்படி கட்டிட்டாங்கன்னா அவங்களோட இன்னும் இப்ப எப்படி காவிரி தூக்கிட்டு இருக்கிறோமோ இதை விட ஒரு மோசமான நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரும். இப்போ தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகாவிற்கு போவதற்கு வந்து கர்நாடகா முதல்வர் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க நிலைமை சரியில்லை, நீங்க வர வேண்டாம் அப்படின்னு இவருடைய வருகையை புறக்கணிச்சிருக்காரு. இது ஒரு அவமானமா தமிழகத்துல பார்க்கப்படுது. தமிழகத்தின் தன்மானத்தை அடகு வைத்து விட்டார் விஜய் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே ஒரு அவமானம் தானா? 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் இவங்க தமிழ்நாட்டினுடைய நலனை அடகு வச்சாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? அதற்கு இது எவ்வளவு மேல் அப்படின்னு சொல்றீங்களா? அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்துல இலக்கு இல்லாம ஒரு வழக்கு நடத்தி இப்படி ஒரு தவறான தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்கீங்களே, அதுக்கு நீங்க 2 பேரும் என்ன பதில் சொல்றீங்க? சரி சரி, இதை வந்து கலைஞர் கருணாநிதி அவரை கேட்க முடியாது, சரி ஜெயலலிதா அவங்கள கேட்க முடியாது. 2 பேரும் எங்க இருக்கிறாங்க? மேல இருக்காங்க. அவங்கள வரவழைக்க முடியுமா? முடியாது. இப்ப இருக்கிறவங்க யாரு? ஓ பன்னீர்செல்வம் இருக்காரு, அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அடுத்தது எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அடுத்தது மு.க. ஸ்டாலின் இருக்காரு. உதயநிதி இருக்காரு.
இவங்க 4 பேர் என்ன பதில் சொல்றாங்க? 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்துல திமுக அதிமுக சரியான இலக்கு நோக்கி இந்த வழக்கு நடத்தல. இலக்கு இல்லாம வழக்கு நடத்தி ஒரு தவறான தீர்ப்பை பெற்று தந்திருக்கின்றார்கள் என்பது நான் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன? வர சொல்லுங்க, வர சொல்லுங்கம்மா பாப்பா. அவங்கள 4 பேர் ஒன்னாவே வரட்டும். மேட்டூர் அணையில இருக்கக்கூடிய நீர் பாத்தீங்கன்னா பச்சை நிறத்துல துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு குடிக்க தகாத நீரா மாறி இருக்கிறதுக்கான காரணம் என்ன ஐயா? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு தான் இதுக்கும் காரணம். தீர்ப்புல இருக்கக்கூடிய தவறு எப்படி இதற்கு காரணமா மாறுச்சு ஐயா? சொல்றேன் கேளுங்க. 16 ஆண்டுகளுக்கு பிறகு 2007 இறுதி தீர்ப்பை காவிரி நடுவர் மன்றம் வழங்கியது. அந்த இறுதி தீர்ப்பை 4 மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுக்கு கூடுதலான தண்ணீர் வேண்டும், ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நீர் குறைவான நீர் என மேன்முறையீடுகள் செய்தன. அந்த மேன்முறையீட்டு மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் 2018 பிப்ரவரி 16 தீர்ப்பை நல்கியது. அந்த தீர்ப்பை தான் அரசு இதில் வெளியிட்டாங்க. அதை முன்னிறுத்தி தான் காவிரி மேலாண்மை ஆணையம் புதுடெல்லியில உருவாக்குனாங்க. ஒழுங்காற்றுக்குழு பெங்களூர்ல அமைச்சாங்க. இப்போது காவிரி தீர்ப்பு நடைமுறையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்ப அந்த தீர்ப்பில் என்னன்னா ஒரே ஒரு மாற்றம் தான். காவிரி இறுதி தீர்ப்புல 2007 தீர்ப்புல தமிழ்நாட்டுக்கு 192 டிஎம்சி ஒதுக்கியிருந்தாங்க, கர்நாடகாவுக்கு 270 டிஎம்சி. அந்த தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருந்த 192 டிஎம்சி நீர்ல 14.25 டிஎம்சி எடுத்து கர்நாடகாவுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த ஒரே ஒரு மாற்றம் தான். 270 டிஎம்சி 284.75 டிஎம்சி அவங்களுக்கு உயர்ந்தது. தமிழ்நாட்டுக்கு 192 டிஎம்சி 177.25 குறைஞ்சிருச்சு. இந்த ஒரே மாற்றத்தை அவர் எதுவும் கிடையாது. ஆனா விவசாயத்துக்கு ஒதுக்கி இருந்த நீரை விவசாயத்துக்கு கொடுத்திருந்தா பரவாயில்ல. கர்நாடக தொழிலுக்கு 10 டிஎம்சி, பெங்களூருக்கு 4.25 டிஎம்சி குடிநீருக்கு, மொத்தம் 14.25 டிஎம்சி. அந்த தொழிற்சாலைகளிலிருந்து வரக்கூடிய கழிவு நீரும் பெங்களூர்ல இருந்து வரக்கூடிய சாக்கடை நீரும் மேலும் நீரை மாசுபடுத்துமே. எப்படியோ பிரச்சனை முடிஞ்சா போகுது அப்படின்னு நாமளும் ஒத்துக்கிட்டோம். ஒத்த பண்ணிட்டு கெசட்ல வெளியிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய நீர் பச்சை நிறத்துல துர்நாற்றம் வீசக்கூடிய அளவுல கிட்ட போக முடியாத அளவுக்கு இருக்கு. குடிப்பதற்கு உகந்த நீரா இல்லை. ஆனா அதைத்தான் வினாடிக்கு 1000 கண்ணாடி வீதம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது வீராண ஏரிக்கு சென்னைக்கு குடிநீரா போகுது, சென்னைக்கு குடிநீரா போகுது. அப்படிப்பட்ட மாசுபட்ட நீர் தான் குடிச்சிட்டு இருக்கிறோம். இதுக்கு காரணம், முதன்மை காரணம் தீர்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு தவறு. அடுத்தது ஒரு நீதிமன்றம் ஒரு சமாதானம் சொன்னாங்க பாருங்க. இந்த இழப்பை, இந்த 17.25 டிஎம்சி நீர் இழப்பை ஈடு செய்வதற்கு தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்கள்ல நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். நிலத்தடி நீர் யாருக்கு சொந்தம்? உங்களை பார்த்து கேட்கிற, நீங்க சொல்லுங்கம்மா, யாருக்கு சொந்தம் நிலத்தடி நீர்? நமக்கு தான் சொந்தம். நம்மளுடைய நிலத்துல இருக்கக்கூடிய நீர் நமக்கு தானே சொந்தம். நிலத்தடி நீர் அரசுக்கு சொந்தமில்லை, விவசாயிகளுக்கு சொந்தமில்லை, மக்களுக்கு சொந்தமில்லை, விலங்குகளுக்கு சொந்தமில்லை, பறவைகளுக்கும் சொந்தமில்லை. இவங்கெல்லாம் எந்த நீரை குடிச்சுக்கணும்? மழை நீர், ஊற்று நீர், ஆற்று நீர், ஓடை நீர், ஏரி, குளம், குட்டை, கண்மாய், நீர்த்தேக்கங்கள், ஊரணிகளில் தேக்கி வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய தேக்க நீரை தான் குடிச்சுக்கணும், பயன்படுத்திக்கணும். நிலத்துக்கு கீழே தண்ணி போயிட்டு யாருக்கு சொந்தம்? தாவரங்களுக்கு சொந்தம். அந்த தாவரங்கள் தான் இந்த உயிரினங்களுக்கு தேவையான உயிர்காற்றையும் உணவையும் மறைமுகமாக உருவாக்கி விளைவித்து கொடுப்பவை. நிலத்துக்கு கீழே போயிட்டா அது தாவரங்களுக்கு சொந்தம். இத இயற்கை வகுத்திருக்கும் நீர் பங்கீடு. இதை பற்றி நம்முடைய முன்னோர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க. துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதும் இல்ல. இதுல துப்பாக்கியும் இல்ல, தோட்டாவும் இல்ல, வன்முறையும் இல்ல. நீர் பங்கீட்டை பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல்ங்கிற ஒரு நாடு, அது ஒரு பாலைவன நாடு. தமிழ்நாட்டில் பொழியக்கூடிய மழையில சரிபாதி குறைவா தான் பொழியுது. அந்த நாட்டுக்கு 1990 இருக்கா, 1996 இருக்கா 2 முறை நான் போயிட்டு வந்திருக்கிறேன். அந்த நாட்டில் நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்தினால் குற்றம்.
இட்ஸ் an offense liable to be prosecuted. பல நாடுகள் சட்டம் இருக்கு, ஆனா நம்ம நாட்டுல எதுவும் கிடையாது. 1000 அடிக்கு ஆழ்குழாய் கிணறு போட்டு உறிஞ்சி உறிஞ்சி எடுத்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இல்லையா? நிச்சயமா. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நீங்கள் நானே பிழைத்துக் கொள்ளலாம். இந்த மரங்கள் தங்களுடைய வேர்களை 1000 அடி கொண்டுட்டு போகுமா, இல்ல பாறையை உடைச்சுக்கிட்டு போகுமா, இல்ல துளையிட்டு போகுமா? இவைகள் என்ன ஆகும்? காலப்போக்கில் மெல்ல 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 பட்டு போகும். நாடு வறட்சியினுடைய கோர பிடியில் சிக்கும். அடுத்து நம்முடைய வரும் தலைமுறை அடியெடுத்து வைப்பது என்னவா இருக்கும்? பாலைவனமா இருக்கும். இதையும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். ஆக நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வாதிட்டு வாங்கி கொடுத்தவர்களுக்கு இயற்கை வகுத்திருக்கக்கூடிய நீர் பங்கீட்டை பற்றிய புரிதல் இல்லாமல், பல நாடுகளில் இருக்கக்கூடிய நடைமுறையை சட்டங்களை தெரிந்து கொள்ளாமல், நம்முடைய முன்னோர்களுடைய எச்சரிக்கையினை காதுகளில் வாங்கி கொள்ளாமல் சொன்னாங்களே, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும், பாலைவனமாகும் சொல்லியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். இதையெல்லாம் காதுல வாங்கிக்காம இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு, தவறான தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்காங்க. இது எப்படி இருக்குதுன்னா, கடத்தேங்காய் எடுத்து வழி பிள்ளையார் குடைச்ச கதையா இருக்குது. இதுதான் காவிரி தீர்ப்பு. ஒரு புரிதல் இல்லாம ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவும் முடியல. இப்போ குடிநீருக்காக நாம மேட்டூர்ல வச்சிருக்கக்கூடிய நீரும் மாசுபட்ட நீரா இருக்கு, அது பயன்படுத்த முடியாத நிலைமை. இந்த குடிநீரை மக்களுக்கு தொடர்ந்து பயன்படுத்தினா என்ன ஆகும் தெரியுங்களா? நாட்டுல தடிக்கு விழுந்தா ஒண்ணு மருந்து கடை மேல விழ வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா மருத்துவமனை மேல விழ வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு நோய் தான் கூடும். நதிநீர் பங்கீடு குறித்தும் காவிரி நீர் திறப்பு விவகாரம் குறித்தும் பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி.